தினை அரிசி தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போதும் வீட்டில் பச்சரிசியில் புழுங்கல் அரிசியில் பண்ணியிருப்பீங்க. ஒரு சேஞ்சாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தினை அரிசி ஒரு கப் எடுத்து நல்லா 4 டைம்ஸ் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல. அடுத்ததாக ஒரு கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நல்ல அடி கனமான பாத்திரமாக குக்கர் இல்லைன்னா கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்ல கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் இந்த ஸ்டேஜ் வந்துடும். அதாவது நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி கெட்டியாகும். அந்த ஸ்டேஜில் கேஸை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக உதிரியாக இது இன்னும் ஆறினத்துக்கு அப்புறமா நல்லாவே உதிரி ஆகிடும். உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எப்போதுமே கலந்த சாதத்துக்கெலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு 3மே அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு ரெட் சில்லி கிள்ளி போட்டுட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப்பு தினை அரிசி எடுத்திருக்கோம். அதே அளவுக்கு 1 கப்பு அளவுக்கு நீங்கள் தேங்காயும் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அதோடய ஃப்ளேவர் கிடைக்கும். தேங்காயோட மாய்ஸ்டர்லாம் போய் நல்லா வறுத்துட்டு வாசனை வரணும். அந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற தினை அரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான தினை அரிசியில். கண்டிப்பாக இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட உங்கள் பசங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.